யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் ஏற்கனவே தண்டனை அடைந்து விட்டார்கள் என்கிற ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட வார்த்தையே இது என்று நான் சொல்லுவேன். இங்கு பார்க்கிறோம், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, ஒளியும் இருளும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்கு உதவி செய்வதற்காக வந்தார். அவருடைய உதவியை தள்ளிவிடுகிற இருதயத்திற்கு என்ன கிடைக்கும் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இருளை விரும்புகிற ஒரு இருதயம் யாருக்கு உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவை பகைக்கிற ஒவ்வொருவனுக்கும் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. ஷலோம்.